ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த பதவியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம். இன்று நாம் நினைவு கூறப்போகும் ஒரு அரிய சம்பவம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான சாய் பக்தர்களின் இதயத்தில் வாழும் நம் அன்பான ஷிரடி சாய்பாபா அவர்களின் கருணை மற்றும் அனைத்தையும் அறியும் சக்தியை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் தான் ஷிரடி. அந்த இடம் சாதாரண கிராமம் அல்ல, அது கோடிக்கணக்கான சாய் பக்தர்களின் ஆன்மீக மையமாக இன்றையளவும் திகழ்கிறது. சாய்ராம் அங்கு இருந்த ஒரு மசூதியை பாபா துவாரகா மாயி என்று அழைத்தார். பாபா அங்கேயே சாய் பக்தர்களுக்கு ஆசிர்வாதங்களும் வழங்கினார். ஒரு காலத்தில் மும்பையில் உள்ள ஒரு நிறுவனம் சீதாராம் அண்ட் கம்பெனியில் பணிபுரிந்த பக்தர் ஒருவர் இருந்தார். அவரின் பெயர் வாசுதேவ் சதாசிவ் ஜோஷி. அவர் சாய்பாபாவை மிகவும் ஆழமாக நேசித்தார். அவர் சாய்பாபாவை நினைத்தாலே மனதில் அமைதி வந்துவிடும். அவருக்கு ஒரு நண்பரும் இருந்தார், சிதம்பரராவ் கே காட்ரே. இவர்கள் இருவரும் அடிக்கடி ஷிரடிக்கு சென்று பாபாவை தரிசித்து ஆசீர்வாதங்களை வாங்கி செல்வார்கள். சாய்ராம். ஒரு நாள் ஜோஷியின் மனதில் ஒரு ஆழமான ஆசை எழுந்தது. நான் பாபாவின் முகத்தை தினமும் பார்க்க வேண்டும், அவரின் திருவுருவம் என் வீட்டில் இருக்க வேண்டும் என எண்ணினார். அந்த காலத்தில் புகைப்படம் எடுப்பது இன்று போல எளிதான விஷயமல்ல. சாய்ராம். அதனால் அவர் தனது நண்பர் காட்ரேவிடம் கூறினார், நீ ஷிரடிக்கு போகிறாயே, இதோ இந்த 10 ரூபாய், அதை பாபாவுக்கு தட்சணையாக கொடு. இன்னொரு வேண்டுகோள் இருக்கிறது, சாத்தியமானால் பாபாவின் ஒரு புகைப்படம் எடுத்து எனக்கு கொண்டு வா. அந்த காலத்தில் 10 ரூபாய் என்பது பெரிய தொகை. சாய்ராம். ஆனால் அது பணத்தின் மதிப்புக்காக அல்ல, அது நம் பாபா மீது அவர் வைத்திருந்த பக்தியின் வெளிப்பாடுதான். காட்ரே அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஷிரடிக்கு புறப்பட்டார். அவருடைய மனதில் ஒரு சிறிய தயக்கம் இருந்தது. பாபாவிடம் புகைப்படம் எடுக்க அனுமதி கேட்பது சரியா? அவர் என்ன நினைப்பார் என்று அவர் எண்ணினார். சாய்ராம். ஆனால் அவர் மனதில் பாபாவுக்கு மிகுந்த மரியாதை இருந்ததால் சில நாட்கள் பயணம் செய்து அவர் ஷிரடி கிராமத்தை அடைந்தார். அங்கு சென்றவுடன் நேராக துவாரகா மாய்க்கு சென்றார். சாய்ராம். அங்கே பாபா அமைதியாக அமர்ந்திருந்தார். பாபாவின் கண்களில் கருணை நிரம்பியிருந்தது. அவர் அருகில் சென்றவுடன் காட்ரே முழு பக்தியுடன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். பின்னர் ஜோஷி கொடுத்த 10 ரூபாயை பாபாவிடம் தட்சணையாக சமர்ப்பித்தார். ஆனால் புகைப்படம் பற்றி சொல்ல வேண்டிய தைரியம் அவருக்கு வரவில்லை. அவர் அமைதியாகவே இருந்தார். அப்போது ஒரு விசித்திரமான அமைதி ஏற்பட்டது. பாபாவும் எதுவும் பேசவில்லை, காட்ரேவும் எதுவும் பேசவில்லை. அந்த மௌனம் சாதாரண மௌனம் அல்ல. சாய்ராம். அது ஒரு ஆன்மீக மௌனம். சில நேரம் கழித்து காட்ரே வெளியே செல்ல தயாரானார். அந்த நேரத்தில் திடீரென்று பாபா அவரை அழைத்தார். என் புகைப்படம் எடுக்க விரும்புகிறாயா? எடு என்று பாபா சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட காட்ரே ஆச்சரியமடைந்தார். ஏனெனில் அவர் அந்த விஷயத்தை பாபாவிடம் சொல்லவே இல்லை. அப்போதுதான் அவருக்கு புரிந்தது, பாபாவுக்கு எல்லாம் தெரியும், நாம் சொல்லாத எண்ணங்களையும் அவர் அறிந்து கொள்கிறார். பாபா சிரித்தபடி அவரை பார்த்தார். அவர் மனதில் இருந்த ஆசையை வெளிப்படுத்தாமலேயே பாபா நிறைவேற்றினார். அதன் பிறகு காட்ரே பாபாவின் புகைப்படத்தை எடுத்தார். அப்போது பாபா ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். இந்த புகைப்படம் லாபத்திற்காக விற்காதே, இது பக்திக்காக மட்டுமே இருக்க வேண்டும். சாய்ராம். இந்த வார்த்தைகள் மிகவும் ஆழமானவை. ஏனெனில் பாபா எப்போதும் பக்தியை
ஒரு வணிக ரீதியாக மாற்ற விரும்பவில்லை. அவருக்கு பணம் முக்கியமல்ல, அவருக்கு பக்தர்களின் மனம்தான் முக்கியம் சாய்ராம். நம் பாபாவின் புகைப்படம் எடுத்த பிறகு பாபா காட்ரேவுக்கு உதி மற்றும் பிரசாதம் கொடுத்தார். பாபாவின் உதி என்பது பாபாவின் ஆசீர்வாதத்தின் அடையாளம் சாய்ராம். அது வெறும் சாம்பல் அல்ல, அது நம் பாபாவின் பரிபூர்ண ஆசீர்வாதம். பாபாவின் உதியால் பல நோய்கள் குணமாகி இருக்கின்றன சாய்ராம். பலரின் வாழ்க்கையில் பாபா மாற்றத்தை கொண்டு வந்து இருக்கிறார் சாய்ராம். சாய்ராம், இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கிறது. நாம் இறைவனிடம் எதையும் மறைக்க முடியாது. நாம் சொல்லாமல் இருந்தாலும் நம் மனதில் இருக்கும் எண்ணங்களையும் நம் ஆசைகளையும் நம் துயரங்களையும் அவர் அறிந்து கொள்கிறார். பாபா எப்போதும் 2 விஷயங்களை சொல்வார் சாய்ராம். ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று பொறுமை. நம்பிக்கை இருந்தால், பொறுமை இருந்தால் அனைத்தும் சரியாகும். இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் பாபாவை நினைத்தால் மனம் அமைதியாகிறது சாய்ராம். பாபா எப்போதும் பக்தர்களிடம் சொல்வார், நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம். பாபா அவர் உடலால் இல்லாவிட்டாலும் பாபாவின் ஆசீர்வாதம் உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது சாய்ராம். இன்று உலகின் பல நாடுகளில் சாய்பாபா கோவில்கள் இருக்கின்றன. கோடிக்கணக்கான மக்கள் தினமும் பாபாவை நினைத்து ஜபம் செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் பாபா ஒரு சாதாரண சந்நியாசி அல்ல சாய்ராம். பாபா ஒரு கருணையின் வடிவம். பாபா ஒரு அன்பின் வடிவம். பாபா ஒரு ஆன்மீக சக்தி. இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், நாம் உண்மையான மனதுடன் இறைவனை நினைத்தால் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். பாபா நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம் வாழ்க்கையில் நல்ல நேரம் வர வேண்டும் என்று பாபா காத்திருக்கிறார் சாய்ராம். அதனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், நல்ல மனதுடன் வாழ வேண்டும். அப்போது நம் பாபாவின் அருள் நிச்சயம் நம்மை சேரும். சாய்பாபா அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் சாய்ராம். பாபாவின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை அமைதியும் சாந்தியும் சந்தோஷமாக நிறைந்ததாக இருக்கட்டும். நல்லதே நடக்கும் சாய்ராம். வெற்றி நிச்சயம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.